வணக்கம் நண்பர்களே, நமது கதை உலகத்திற்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று நாம் திருக்குறளால் ஈர்க்கப்பட்ட ஒரு பரபரப்பான பெரியவர்களுக்கான தமிழ் கதையை பகிர்கிறோம். நன்மை தீமை ஆகியவற்றின் இருள் தீண்டாத இறைவன் புகழை நாடும் நற்செயலாளர்களுடன் இருப்பதை இது உணர்த்தும். சஸ்பென்ஸும் நீதியும் நிறைந்த இந்த பயணத்திற்கு தயாரா? ஆரம்பிக்கலாம். சென்னையின் பரபரப்பான தெருக்களுக்கு மத்தியில் விக்னேஷ் என்ற 30 வயது இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர். ஆனால் அவன் வெற்றி நேர்மையால் வந்ததல்ல. போட்டியாளர்களை ஏமாற்றுவது, பொய் பேசுவது, பணத்திற்காக எதையும் செய்வது, இவையே அவனது வாழ்க்கை முறை. பணம் இருந்தால் புகழ் தானாக வரும் என்று அவன் நம்பினான். ஆனால் அவனது ஆழ்மனதில் ஒரு குற்ற உணர்வு எப்போதும் தொந்தரவு செய்தது. அவனது நண்பன் ரவி, ஒரு எளிய மனிதன், அவனை எப்போதும் சரியான பாதையில் நடத்த முயன்றான். பணத்திற்காக எதையும் செய்யாதே விக்னேஷ், புகழ் நற்செயல்களால் வரவேண்டும் என்று அவன் கூறுவான். ஆனால் விக்னேஷ் அதை கேலி செய்து, நீ உன் தொண்டு பற்றி பேசு, என் வாழ்க்கையில் தலையிடாதே என்று பதிலளித்தான். ஒரு நாள் விக்னேஷுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. ஒரு பழைய கோயில் நிலத்தை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் அது அவனுக்கு கோடிகள் சம்பாதிக்க வாய்ப்பு அளிக்கும். ஆனால் அந்த கோயில் கிராமத்தினரின் நெஞ்சில் ஒரு புனிதமான இடம். கிராமவாசிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த கோயிலை அழிக்காதே என்று அவர்கள் கூறினர். ஆனால் விக்னேஷ் தனது வெற்றியை பார்த்து, நான் இதை செய்ய வேண்டும் என்று உறுதியாக இருந்தான். மழை பெய்யும் இரவில் விக்னேஷ் அந்த கோயிலுக்கு சென்றான். அவன் சுத்தியலுடன் கோயிலின் சுவர்களை உடைக்கத் தொடங்கினான். ஆனால் அப்போது ஒரு பயங்கரமான சத்தம் எழுந்தது. நிலம் அதிர்ந்தது. ஒரு மங்கலான உருவம் தோன்றியது. நீ எதை தேடுகிறா என்று அது கேட்டது. நான் பணம் வேண்டும் என்று விக்னேஷ் பதிலளித்தான். அது சிரித்தது. பணம் உன்னை புகழுக்கு அழைத்துச் செல்லுமா அல்லது இருளுக்கு என்று கேட்டது. திடீரென விக்னேஷ் கைகளில் இருந்த சுத்தியல் சூடாகி அவன் விரல்களை புண்படுத்தியது. அவன் அதை தவறவிட்டு தரையில் விழுந்தான். அவன் கண்களுக்கு முன் அவனது கடந்த கால பாவங்கள், ஏமாற்றியவர்கள், புண்படுத்தியவர்கள் நிழல்களாக தோன்றி அவனை சூழ்ந்தன. அதே நேரம் ரவி தன் வீட்டில் உட்கார்ந்து ஒரு சிறிய விநாயகர் சிலைக்கு முன் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான். என் நண்பனை காப்பாற்று, அவன் தவறை உணரவை என்று அவன் வேண்டினான். அவன் எதையும் பெற விரும்பவில்லை. வெறும் நற்பெயரையும் நல்ல மனதையும் மட்டுமே நாடினான். கோயிலில் விக்னேஷ் அலறிய போது ஒரு பிரகாசமான ஒளி பரவியது. நிழல்கள் மறைந்தன. நற்செயலால் புகழை தேடு, பணத்தால் அல்ல என்று அந்த உருவம் கூறியது. பின்னர் அது மறைந்தது. விக்னேஷ் மயங்கி விழுந்தான். மறுநாள் காலை கிராமவாசிகள் விக்னேஷை கோயிலில் கண்டு ரவியை அழைத்தனர். அவன் எழுந்தபோது அவன் மனம் மாறியிருந்தது. நான் தவறு செய்தேன் என்று கண்ணீருடன் கூறினான். பின்னர் அவன் தன் பணத்தை கொண்டு கோயிலை புதுப்பித்து ரவியுடன் சேர்ந்து ஒரு பள்ளியை கட்டினான். அவன் புகழ் பணத்தால் அல்ல, நற்செயல்களால் பரவியது. அவனுக்கு பிறகு எந்த இருளும் அவனை தொடவில்லை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் போடுங்கள். மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.